செய்திக்குள் நான் கடந்து போக விரும்புகிறேன். யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்தவள் வாசிங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த ஆண்டு பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா என்று பலர் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற உலகத்துக்குள் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். கொடூரமான வியாதிகளும் கொரோனா கிருமிகளும் நம்மை தாக்கிக் கொண்டு உலகத்தையும் நம்ம வாழ்க்கையை அழித்துக் கொண்டு பல மரண ஓலங்களை பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்குள் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்குள் ஒரு சளி வந்தா, ஒரு ஜுரம் வந்தா, ஒரு பயம் நம்மளை அண்டிக் கொள்ளுது. ஒரு சளி வந்தா, ஒரு ஜுரம் வந்தா என்ன பண்ணனே தெரியல, பயம் அண்டி கொள்கிறது. கொரோனாவா இருக்குமோங்கிற ஒரு அச்சம். ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு பலவீனங்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறது? இப்படி ஒரு போராட்டமான காலமா? ஆண்டவர் சொல்கிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிழைக்கிறதற்கு உழைப்பு உங்களுக்கு பிழைப்பை கொடுக்காது, ஞானம் உங்களுக்கு பிழைப்பை கொடுக்காது, அறிவு உங்களுக்கு பிழைப்பை கொடுக்காது. உங்களுடைய சுய புத்தினால நீங்கள் பிழைக்க முடியாது, உங்களுடைய திறமையால பிழைக்க முடியாது. கர்த்தரை தேடினால் தான் பிழைக்க முடியும். ராமன் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், என்னை தேடு, வசனத்தை தேடு. பொன்னை புதையலை தேடுவது போல் தேடுங்கள், ஆழத்தில் போய் தேடுங்கள். ஆழத்தில் தள்ளி வலையை போட்டு தேடுங்கள். இன்னும் ஆழத்துக்குள் வா, ஆழத்துக்குள் நீ வந்து பார். வலை கிழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீ ஆழத்துக்கு வரணும். ஜெபஜீவியத்தின் ஆழத்துக்குள், வேத வசனத்தின் ஆழத்துக்குள், கர்த்தருடைய வரங்களின் ஆழத்துக்குள், கிருபையின் ஆழத்துக்குள், பரலோகத்தினுடைய காட்சிகளை காண்கிற ஆழத்துக்குள், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள் ஆனேன் என்று தீர்க்கன் சொல்கிற அந்த ஆழத்துக்குள், நீச்சல் ஆழத்துக்குள் கர்த்தர் வந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை பிழைக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வாதங்களை நீங்கள் தேடி ஓட வேண்டாம், ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். விசுவாசம் ராமன் சொல்லுங்களேன். வானம் திறக்கப்படுவதாக. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை பிழைக்க செய்வாராக. உங்களுக்கு விரோதமா இருக்கிற மரண கண்ணிகள் தெரிப்பதாக. மரண பயங்கள் இயேசு நாமத்தில் மாறி போவதாக. சாத்தானுடைய மண்டலத்தில் எழுதி வைத்திருக்கிற தவறான எழுத்துக்களை அழிப்பாராக. எல்லா ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸும் இயேசு நாமத்தில் கேன்சல் ஆவதாக. கர்த்தர் உங்களை முழு ஆளுகை செய்வாராக. உங்களுக்கு விரோதமாய் சாத்தானுடைய மண்டலத்தில் போடப்படுகிற எல்லா திட்டங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவாராக. உங்களுக்கு விரோதமா இருக்கிற அம்புகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. இந்த வருஷம் யார் யார் உங்களுக்கு விரோதமாய் மந்திர சூனிய செய்வினை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அத்தனையும் இந்த ராத்திரியில் அது முழு கேன்சல் ஆவதாக. பகவானை முந்தி கட்டி செய்ய எடுக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் முதலாவது வைக்க விரும்புகிறேன். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். யார் நிமித்தமும் நீ பிழைக்க மாட்டாய் ஆபிராம். சாராய் நிமித்தம் உனக்கு பிழைப்பில்லை, ஈசாக்கு நிமித்தம் உனக்கு பிழைப்பில்லை, இஸ்மவேல் நிமித்தம் உனக்கு பிழைப்பில்லை. உன்னை அழைத்தவர் கர்த்தர், பேர் சொல்லி அழைத்தவர் கர்த்தர், உன்னை முன்குறித்தவர் கர்த்தர், பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் கர்த்தர், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னவர் கர்த்தர், நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாய் என்று சொன்னவர் கர்த்தர், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் கர்த்தர், வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் கர்த்தர். உன் நிமித்தம் எனக்கு பிழைப்புண்டாகிறதற்கு நீ எகிப்திலே போய் உன்னை என் சகோதரி என்று நீ சொல்லுகிறதற்கு ஆபிரகாம் முற்பட்டான், சொல்ல வைத்தான். அபிமெலேக்கினிடத்திலும் போய் தன் மனைவி சகோதரி என்று சொல்ல வைத்தான். அவர்கள் என்னை கொன்று போடுவார்கள் என்று சொல்லி அழைத்தவர் கர்த்தர் தானே. ஏன் பயப்படுகிறாய்? யாரும் உன்னை கொல்ல முடியாது, யாரும் உன்னை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். உன் வாழ்க்கை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். உன் தலையில் உள்ள மயில் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் கர்த்தர். தாயின் கருவறை தோன்றுவதற்கு முன்பதாகவே என் கர்த்தர் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி அழைப்பை வைத்துதான் கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசம் ராமன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அழைத்தவர் நான் அல்லவா? அவனை அழைத்தவர் நான் அல்லவா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை வைத்தது நான் அல்லவா? நீதியின் சாவை வைத்தது நான் அல்லவா? உன்னோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் நான் அல்லவா? உன்மேல் அபிஷேகத்தை ஊற்றின தேவன் நான் அல்லவா? உனக்கு வாக்குத்தத்தங்களை நெற்றியிலே எழுதின தேவன் நான் அல்லவா? உன் நெற்றியிலே நாமத்தை முத்திரையை போட்ட தேவன் நான் அல்லவா? பரிசுத்தாவின் முத்திரையை உன் தலைமையில் பதித்த தேவன் நான் அல்லவா? இரத்தத்தினாலே உனக்கு முத்திரை போட்டிருக்கிற தேவன் நான் அல்லவா? என்ன தாண்டிதான் உன்னை தொட முடியும். கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, என்ன தாண்டிதான் உன்னை தொட முடியும், என்னை தாண்டிதான் தொட முடியும். கர்த்தரை தாண்டிதான் நம்மளை தொட முடியும். நமக்கு முன்பதாக இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. விசுவாசிகள் நாமே சொல்லுங்களேன். எல்லா பயத்தின் ஆவியும் இயேசு நாமத்தில் இந்த ராத்திரி வெளியேறுவதாக. எல்லா தனிமையின் ஆவியும் இயேசு நாமத்தில் வெளியேறுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு எழுதப்பட்ட
ஆசீர்வாதங்களை தருவாராக. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. எந்த குடும்பத்துக்கு விரோதமாக மரண கண்ணியை பிசாசு வைத்திருக்கிறான், அந்த மரண கண்ணி இந்த ராத்திரி தெரிப்பதாக. யார் வீட்டிலே எந்த வியாதி பலவீனத்தோடு இருக்கிறார்கள், நீ வீட்டுக்கு போய் புறப்பட்டு பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ள பூர்ண சுகத்தை காத்து எழுதுவாராக. விசுவாசிகள் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பணத்தை திருடுகிற சாத்தானுடைய கைகளை இயேசு நாமத்தில் முறிப்பாராக. உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளை கத்த நிர்மூலமாக்கி போடுவாராக. உன்னிமித்தம் எனக்கு பிழைப்பு உண்டாகிறதற்கு நீ என் சகோதரி என்று சொல்லி ஆபிரகாம் சாராளை பார்த்து சொன்னான். அவசியம் இல்லாத வார்த்தை. சகோதரி தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது உனக்கு அவன் மனைவி ஆயிற்று, அந்த மனுஷன் உனக்கு புருஷன் ஆயிற்று. இந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பயந்தா? எகிப்தை கண்டு. எகிப்தை கண்டு பயப்படாதே. வெளிச்சங்களை கண்டு பயப்படாதே. எந்த எகிப்தியாவை உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை அடிமைப்படுத்துகிற எகிப்து, உன்னை நுகத்தடிகளை உண்டாக்குற எகிப்து, பாரமான சுமைகளை சுமக்க வைக்கிற எகிப்து, உன்னை செங்கலை அறுக்க வைக்கிற எகிப்து, வேர்வை சிந்த வைக்கிற எகிப்து, உன்னை நாட்டத்தோடு தான் வீட்டுக்கு அனுப்புகிற எகிப்து, உன்னை வேலை வாங்கி டார்ச்சர் பண்ணி வேலை வாங்குகிற எகிப்து, உன்னை வேலையில் அசையப்படுத்துகிற எகிப்து. எந்த எகிப்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியாது. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எகிப்தை கண்டு பயப்படாதே. கர்த்தர் எந்த எகிப்தை கண்டு பயப்படாதே. எந்த எகிப்து உனக்கு உறவாய் எழுதிக் கொண்டு உன்னை டார்ச்சர் பண்ணி எந்த கரகாரனா இருக்கலாம் அந்த எகிப்து, உனக்கு கோர்ட்டு கேஸ்ல கொண்டு போய் நிறுத்துகிற எகிப்தா இருக்கலாம், உன்னை அவமானப்படுத்துகிற எகிப்தா இருக்கலாம், உன்னை வேலை வாங்க எகிப்தா இருக்கலாம், முதுகை தரையை போல உலச செய்கிற எகிப்தா இருக்கலாம், வெட்கப்படுத்தி வேடிக்கை பார்க்கிற எகிப்தா இருக்கலாம். அந்த எகிப்தையும் கர்த்தர் வேதம் சொல்கிறது இஸ்ரவேல் எகிப்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு, இஸ்ரவேல் இஸ்ரவேலிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு, எகிப்தை கொள்ளை அடிக்கும்படிக்கு என் தேவன் வைத்தவர். இன்றைக்கு சொல்லுகிறார், எந்த எகிப்தை கண்டு பயப்படாத. எந்த எகிப்தோட தொட முடியாது. எந்த பார்வை நாவியோட தொட முடியாது. விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லா பலவீனங்களை இயேசு நாமத்தில் மாற்றி போடுவாராக. சக்கரை வியாதியெல்லாம் வெளியேறி போவதாக. பிபி எல்லாம் இயேசு நாமத்தில் நார்மலா நிற்பதாக. ஐயோ கூட லோவா கூட நார்மலா எழுதுவாராக. தலைமுறை சாபங்களை உடைப்பாராக. தலைமுறை வியாதிகளை கத்த நிர்மூலமாக்குவாராக. ஹalleluya. உன்னை அடிமைப்படுத்த நினைக்கிற எகிப்து, அந்த எகிப்தை கண்டு நீ ஏன் பயப்படுகிறாய்? ஆபிரகாம், உன்னை அழைத்த தேவன் நான் அல்லவா? நோவாவுக்கு பின்பு 10 தலைமுறை கழித்து நான் அழைத்திருக்கிறேனே. 10 தலைமுறைக்கு இல்லாத ஒரு அழைப்பை நீ பெற்றிருக்கிறாயே. வேற எந்த தலைமுறை அழைக்காத தேவன் உன் 10 தலைமுறை கழித்து உன்னை நான் அழைத்த நோக்கம் உண்டே. பெரிய ஜாதியாக்கும்படிக்கு, உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உன் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணும்படிக்கு, ஒரு தலைமுறை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உன்னை தொடுகிறவன் கண்மணி தொடுகிறான் அல்லவா? உன்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். யாருமே உன்னை சபிக்க முடியாது ஆபிரகாம். யாருமே உன்னை சபிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனே எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும். சொல்ல மாட்டீங்களா? அப்படி தேவன் உன்னை அறிமுகப்படுத்தி உயர்த்தி வைக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுகிறாய்? எந்த எகிப்தும் உன்னை தொட முடியாது. எந்த எகிப்தும் உன்மேல் கை போட முடியாது. சொல்ல மாட்டீங்களா? வானம் திறக்கப்படுவதாக. வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் உன் சிரசை தொடுகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் உன் தலையை தொடுகிறதை பார்க்கிறேன். உங்க தலைமையில் இருப்பது கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். சொல்ல சொல்ல கர்த்தருடைய கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். என் தேவ கரம் உன் தலையை தொடுவதாக. சிரசை தொடுவாராக. சிரசை தொடுவாராக. சிரசை தொடுவாராக. சிரசை தொடுவாராக. சிரசை தொடுவாராக. சிரசை தொடுவாராக. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பான். அவர் இரத்தத்தினாலே நமக்கு கத்த தைரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எல்லா பயத்தின் ஆவி இயேசு நாமத்தில் வெளியேறி போவதாக. அல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீ பிழைப்பாய், கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள். 19:20. அதோ அந்த ஊர் இருக்கிறதே, அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். ஊர் உன்னை காப்பாற்றாது, கர்த்தர் தான் உன்னை பிழைக்க வைப்பார். நிறைய பேர் ஊர் என்ன காப்பாற்றும், சொந்தக்காரன் காப்பாற்றும், உறவினர்கள் காப்பாற்றும், மாமா இருக்கிறார், சித்தப்பா இருக்கிறார், எனக்கு எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும். அதோ உனக்கு எம்எல்ஏ எம்பியா இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோடி உங்க பெரியப்பாவா கூட இருக்கலாம், ஆனா கர்த்தர் தான் உன்னை காப்பாற்றுவார். நம்ம மோடி போட்டுலாம் நம்மளை காப்பாற்றுறோம். ராமேன் சொல்ல மாட்டோம், உண்மை அதுதான். அந்த ஊர் இருக்கிறது என்று லோத்து கேட்டான். சொல்ல போனா கர்த்தர் அந்த ஊரையும் கர்த்தர் அழிக்கும்படிதான் தீர்மானித்தார். அவன் கேட்டதனால்தான் கர்த்தர் அதை விட்டு விட்டார். சில நேரம் கர்த்தர்ட்ட வலுக்கட்டாயமா சண்டை போட்டு கேட்காதீங்க. எனக்கு அதான் வேணும் அதான் வேணும் கேட்டதுனால கர்த்தர் கொடுத்துருவாரு.
நாட்கள் அதனால ஒரு கண்ணி உண்டாகும். கர்த்தர் கொடுக்கிறதை கையில் வாங்கக்கூடிய ஆசீர்வாதம் பெரியது. நீங்க சண்டை போட்டு எனக்கு அது வேண்டும் என்று பிடிவாதமாய் கேட்காதிருங்கள். ஆனா கண்ணை மூடிட்டு கர்த்தர் கொடுக்கிறதை கண் மூடி விட்டு அப்படியே பிளைண்டா வாங்கிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சொல்ல மாட்டீங்களா? என் பிள்ளைக்கு இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும். நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? எழுதிக்கோங்க, இப்படி நடக்காது. அவர் நீங்க நினைக்கிறதை விட எப்படியோ மகிமையை கர்த்தர் செய்து முடிப்பார். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நினைவுகள் அல்ல, ஒரு வழிகள் அல்ல. இரண்டாவது கர்த்தர் சொல்கிறார், அந்த ஊர் உன்னை காப்பாத்தாது. உன் கையையும் உன் மனைவியின் கையையும் உன் பிள்ளைகளுடைய கையை பிடித்தது ஒரு தூதன் அல்லவா லோத்து? அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அந்த ஊரை நம்புகிறாய்? ஊரை காப்பாற்றும் கர்த்தர் தான் உன்னை காப்பாற்றுவாரு. சொல்ல மாட்டீங்களா? உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல வைங்க. உங்க நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. சொல்ல மாட்டீங்களா? உங்க நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. எந்த சொந்த பந்தம் உங்களை காப்பாற்றாது. எந்த சொந்தத்தை தூக்கி தலை மேல வைக்கிறீங்களோ சொந்தத்தால தான் அடிபடுவீங்க. எந்த சொந்தக்காரங்களை தூக்கி தலை மேல வைக்கிறீங்களோ அந்த சொந்தக்காரங்களை தான் பாதிக்கப்படுவீங்க. சொந்தக்காரங்களை தூக்கி மேல வைக்காதீங்க. சொந்தமா இருக்கக்கூடிய உனக்கு கர்த்தரே உனக்கு நித்திய பங்கா இருக்கிற அவரை முன்ன வைங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவன் கேட்டதுனாலதான் கர்த்தர் அந்த ஊரை அழிக்கல. எவ்வளவு பெரிய கிருபைங்க. ஒரு தூதனையே உனக்கு அனுப்புறாரு லோத்து. அப்படி இருந்தும் நீ தூதனுக்கு நீ ஆலோசனை கொடுக்கிற. அந்த ஊர் இருக்கு, நான் அங்க போய்க்குவான்னு. கர்த்தர் சொல்றதை நீ கேட்காம கர்த்தருக்கு நீ ஆலோசனை கொடுக்கலாமா? ஆண்டவர் சொல்றதை கேட்டு அப்படியே செய். அதான கீழ்ப்படிதல். போனா போ, இருனா இரு, செய்னா செய். இந்த இடத்துல தரிசன கூடாரம் நடத்த வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமா இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு சிலர் சொன்னாங்க, பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பிளான் பண்ணுங்களேன், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்தை பாருங்களேன். நாங்க எனக்கு கர்த்தர் எங்க வாசலை திறக்கிறாரோ அங்கதான் நான் செய்வேன். அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நான் இருப்பேன். அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நீங்களே இருக்கணும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த ஊரை அழிக்க தீர்மானித்தார். அவன் கேட்டதனாலே தான் விட்டார். ஆனால் அவன் மனைவி பின்னிட்டு பார்த்தான். இந்த ராத்திரியும் கர்த்தர் சொல்கிறார், ஊர் உன்னை காப்பாதது, கர்த்தர் தான் உன்னை பிழைக்க பண்ணுவார். சொல்ல மாட்டீங்களா? இந்த வருஷம் எந்த சத்துரு உன்னை தொட முடியாது. எல்லா சத்துருடைய தந்திரங்களை கர்த்தர் எரிப்பாராக. எல்லா சத்துருடைய தந்திரங்களை கர்த்தர் முடிப்பாராக. எல்லா இருளையும் கர்த்தர் உங்களை வீட்டை விட்டு விரட்டுவாராக. உங்களுக்கு விரோதமா இருக்கிற அம்புகளை கர்த்தர் முடிப்பாராக. எந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொந்த பந்தங்களுக்கு நடுவில் வைக்கப்பட்டு அவங்க மத்தியில தலையை உயர்த்துவாராக. யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார். கர்த்தர் உன்னை காப்பாற்றி பிழைக்க வைப்பார். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பி 27:40 வாசிங்கள். 27:40. உன் பட்டயத்தாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். உன் பட்டயத்தாலே தான் நீ பிழைப்பாய். யாருக்கு சொல்கிறார்? ஏசாக்கு சொல்கிறார். ஈசாக், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையாப்பா, ஆசீர்வாதத்தெல்லாம் ஒருத்தர் 2 முறை வாங்கிட்டு போயிட்டானே. உன் பட்டயத்தாலே நீ பிழைப்பாய். அவனுக்கு சொன்னது அவன் கையில் இருக்கிற அந்த பட்டயத்தை குறித்து பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு பேசுகிற பட்டயம் தேவன் சொல்கிறார், உன் பட்டயத்தாலே நீ பிழைப்பாய். உன் பட்டயத்தாலே நீ பிழைப்பாய். உங்கள் கையில் இருக்கிற அந்த ஆவியின் பட்டயம் தான் உங்களை பிழைக்க வைக்கும். வேதத்திலே ஒரு பராக்கிரமசாலி உண்டு. அவன் கையிலே ஒரு பட்டயம் இருந்தது. பட்டயம் கையும் ஒன்றோடு ஒன்றாய் ஒட்டி கொண்டது. பட்டயத்தை விட்டு கையை பிரிக்க முடியவில்லை, கையை விட்டு பட்டயத்தை பிரிக்க முடியவில்லை. தாவீதுக்கு அப்படி ஒரு பராக்கிரமசாலி கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிற பட்டயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். பட்டயத்தை விட்டு கையை பிரிக்க கூடாது, கையை விட்டு பட்டயம் பிரிக்க கூடாது. இன்னும் சொல்ல போனால் உங்கள் கைகளே பட்டயமாய் மாறட்டும், உங்கள் கண்கள் பட்டயங்களாய் மாறட்டும். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்ட பாத்திரமாய் மாறு. சொல்ல மாட்டீங்களா? சிந்தைக்குள்ள கர்த்தருடைய பட்டயம் இருப்பதாக. நான் சொல்லுகிற பட்டயம் வசனமாகி ஆவியின் பட்டயம். கண்களுக்குள் பட்டயம் இருப்பதாக. உங்கள் கண்களை பட்டயமாய் கர்த்தர் மாற்றுவாராக. உங்கள் கண்கள் பட்டயமாய் மாறுவது என்று சொன்னால் கண்கள் கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டதா இருப்பதாக. அப்படின்னா பிசாசு ஒன்ன கண்டா நடுங்குவோம், மந்திர ஒன்ன கண்டா நடுங்கும், சூனிய ஒன்ன கண்டா நடுங்கும், செய்வின ஒன்ன கண்டா நடுங்கும். வேதம் சொல்லுகிறது, ஆட்டு குட்டியின் இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தீர்கள். சொல்ல மாட்டீங்களா? எந்த பிசாசை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த சத்துரு கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் பட்டயம் தான் உன்னை பிழைக்க வைக்கும்.
கையில் இருக்கிற வசனத்தை பிடிங்க, வசனத்தை வாசிங்க, வசனத்தை தியானம் பண்ணுங்க, வசனத்தை இருதய பலகையில் எழுதுங்க, வசனத்தை உட்கொள்ளுங்க, வசனத்தின்படி வாழுங்க. வேத வசனம் எப்படி சொல்கிறது அப்படி இருங்க. வசனத்தின்படி உபதேசிக்கிறவர்களாய் பாருங்க, உபதேசிக்கிறவர்களாய் இருங்கள், உபதேசிக்கிறவரோடு சேருங்கள். ஆமென் சொல்ல மாட்டீர்கள். காலம் கடைசியா இருக்கிறபடி நான் சொல்கிறேன், உன் பட்டைத்தாலே நீ பிழைப்பாய். உனக்கு பிழைப்பு கர்த்தருடைய வார்த்தை. வசனத்தை சொல்லிட்டே இருங்க, வசனத்தை அடிக்கிட்டே இருங்க. எந்த பிசாசம் எந்த வியாதி தொட முடியாது. வேதம் சொல்லுகிறது, வசனத்தை அனுப்பி அவரை குணமாக்குவேன். சத்தமா சொல்லுங்களே. இருபுறமும் கணுக்குள்ள பட்டயமாகிய கர்த்தருடைய வார்த்தை ஆவியையும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதான வார்த்தை, இருதயத்தின் எண்ணங்களை யோசனைகளை வகையறுக்க செய்கிற வார்த்தை, பெண்மான்களை ஈன செய்கிற வார்த்தை, கேதுரு மரங்களை உரிக்க செய்கிற சத்தமுள்ள வார்த்தை, அக்கினி ஜுவாலைகளை பிளக்க செய்கிற வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உன் வீட்டுக்கு நேராய் புறப்பட்டு போவதை பார்க்கிறேன். அந்த வார்த்தையின் ஆவியம் ஒன்றாம் அதிகாரத்தில் உண்டாக கடவது, உண்டாக கடவது, உண்டாக கடவது, உண்டாக கடவது. இந்த வார்த்தை நான் சொல்ல 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 இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் மாறப்போகிறது. அடுத்த மாசம் 16ஆம் தேதி கர்த்தருடைய சாட்சியை கொண்டு வைக்க போகிறார். எந்தெந்த பிரச்சனையோட உட்கார்ந்து இருக்கிறீங்களோ இப்போ இந்த டைம்ல God is declaring you. எந்தெந்த பிரச்சனையோட உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அடுத்த மாசம் 16ஆம் தேதிக்குள்ள அந்த பிரச்சனை உன்னிடத்தில் இருக்காது, வாழ்க்கையில் அது தங்காது, வீட்டில் அது இருக்காது. கேட்ட தூதனை கர்த்தர் அனுப்புவாராக. உரிமையான பட்டயத்தோட கர்த்தர் வீட்டுக்கு தூதனை அனுப்புவதை நான் நேரத்தில் பார்க்கிறேன். வானம் திறக்கப்படுகிறது. சொல்ல மாட்டீங்களா? பரலோகம் திறக்கப்படுவதாக. இப்போ நீ எந்த பிரச்சனையோட உட்கார்ந்து இருக்கீங்களோ சகோதர சகோதரிகள், இந்த ராத்திரி கர்த்தர் சொல்கிறார், அந்த பிரச்சனைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் முற்றுப்புள்ளி 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 வைப்பாராக, 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 வைப்பாராக. சொல்ல மாட்டீங்களே? ஹalleluya. உன் பட்டயத்தாலே நீ பிழைப்பாய். ஆமென். இருக்கீங்களா இல்லீங்களா? நாட்கள் கடந்தது. ஏசா யாக்கோபை தேடி ஓடுகிறான். யாக்கோபு பயப்படுகிறான். அந்த பயத்தின் நுகத்தடியை கர்த்தர் ஏசாவை கொண்டு முறித்தார். அடுத்தவருடைய நுகத்தடியை முறிக்கத்தக்கதான ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பாராக. உன் நுகத்தை முறிப்பார், உன்னை கொண்டு ஆயிரங்களுடைய நுகத்தடிகளை முறிப்பார். உன் கட்டுகளை உடைப்பார், உன்னை கொண்டு பல்லாயிரம் கட்டுகளை முடிக்கத்தக்கதான பலனை கொடுப்பார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை பிழைக்க செய்வாராக, தழைக்கவும் செய்வாராக, பிழைக்கவும் செய்வாராக, தழைக்கவும் செய்வாராக. வாசிக்கலாம் ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்பதாக போராடி ஜெபிக்கிறான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேன் என்று ஜெபிக்கிறான். கர்த்தரை முகமுகமாய் பார்க்கிறான். தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற மனுஷன். இருக்கீங்களா இல்லீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். போராடி ஜெபித்ததான் கர்த்தர் முகத்தை பார்க்க முடியும். போராடி ஜெபிக்க பழகுங்கள். ஸ்டைலா ஜெபிக்காதீங்க. சில பேர் அப்படிதான். எனக்கு அண்ணி நெகட்டிவா சொல்லல, சிஎஸ்சி பேக்ரவுண்ட், குடும்ப ஜெபம் நடக்கும்போது இப்படிதான் உட்கார்ந்து போறேன். வாய் திறந்து ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. இருக்கீங்களா இல்லீங்களாங்க? நானும் சும்மா இருப்பேன். வாய் திறந்தா ஜெபம் பண்ணுங்களேன், நல்லாதான் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்களேன், எனக்கு தெரியும் சும்மா இருக்கேன்னு. திரும்ப திரும்ப நான் சொன்னா எங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இருக்கீங்களா இல்லீங்களாங்க? இப்படிதான் இருந்தாங்க. நானும் நாட்கள் கடந்தது. பிரெக்னன்ட் ஆனாங்க. பிரசவ வேதனை வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. ரூம்ல படுக்க வச்சாங்க. ஜன்னல் வழியே திறந்து பார்த்தா என்ன மாதிரி ஜெபம் தெரியுமா? இயேசுவே, இயேசப்பா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இயேசுவே. வலி பிச்சி உதறும்போது இயேசுவே. வலிக்க வலிக்க தான் வாய் திறக்குது. வலிக்க வலிக்க தான் வாய் திறக்குது. மனசு வலிக்க வலிக்க தான் வாய் திறக்குது. சரீரம் வலிக்க வலிக்க தான் சிலருக்கு வாய் திறக்குது. நல்லா இருக்கும் போதே உங்க வாயை திறந்து கத்தி போராடி ஜெபிச்சிட்டீங்கன்னா வலியே இருக்காது, வலியே இருக்காது, வலியே இருக்காது. நல்லா இருக்கிற காலத்துல போராடி ஜெபிக்கிறது இல்ல. பிரச்சனை வந்துதான் போராடி ஜெபிக்கணுமா? நீ நல்லா இருக்கிற நாட்களிலே போராடி ஜெபிக்க வேண்டாமா? உனக்கு நல்ல பெறன் கொடுத்த நாட்களிலே, நல்ல காசு இருக்கிற நாட்கள்ல, நல்ல வசதி இருக்கிற நாட்கள்ல நல்ல பாடிடணும். இப்ப கொடுத்திருக்கிற இந்த கம்ஃபர்டபிள் ஜோன்ல கர்த்தர் எந்த அளவுக்கு தேடுகிறாயோ, உன்னை கடினமான ஜோனுக்குள்ள கர்த்தர் அனுப்ப மாட்டார். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ நல்லா இருக்கிற ஜோன்ல கர்த்தரை துதிக்க விட்டு விடுகிறீங்க. கொஞ்சம் வசதி, கொஞ்சம் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமான உடனே ஜெபத்தை நிறுத்தி விடுகிறீர்கள். அதுதான் பிரச்சனைக்கு, அடுத்த பிரச்சனைக்கு காரணம்.
பிசாசு அடுத்த பிரச்சனை உண்டாக்கி விடுகிறான். நல்லா இருக்கும்போது அதிகமா ஜெபிக்கிறோம். உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் செம்மையா இருக்கும் பொழுது, எல்லாம் சரியான பாதையில போயிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் அதிகமா தியானிக்கணும். இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரச்சனை வந்து கடுத்த நெரிச்சு போராட்டத்துக்குள்ள சிக்கிக் கொண்டிருக்கிற நேரத்துல கர்த்தாவே என்று அழுது கொண்டு உபவாசித்து ஜெபிக்கிறோம். ஆனா பிரச்சனைகள் மாறி போன ஜெபம் குறைந்து விடுகிறது. தேவன் சொல்கிறார், இல்ல மகனே, நீ நல்லா இருக்கும் பொழுது நல்லா ஆடி பாடி வைராக்கியமாய் ஜெபித்து பார், போராடி ஜெபித்து பார், உன் வாழ்க்கையில நீ மகிமையான காரியங்களை பார்ப்பாய். சத்தமா சொல்லுங்களேன். இவர் போராடுகிறான், என்னை ஆசீர்வதித்தால் வழியை உண்மை விடேன். உங்க அப்பா ஆசீர்வாதம் எங்கப்பா போச்சு? உங்க மாமனார் வீட்டு ஆசீர்வாதம் எங்க போச்சு? 21 வருஷம் நீ உழைச்சி மந்தைகளை எல்லாம் சேகரித்து அந்த ஆசீர்வாதம் எங்க போச்சு? இருக்கீங்களா இல்லைங்களா? சேஷ்ட புத்திர பாகத்தை பிடிக்கிட்டு வந்து அந்த ஆசீர்வாதம் எங்க போச்சு? எல்லா ஆசீர்வாதம் மண்ணுக்கு போயிடும். கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்தால் உடனே கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதம் தான் நமக்கு நிரந்தரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் கர்த்தர் உங்களை பிழைக்க செய்வாராக. என் கர்த்தர் உங்களை பிழைக்க செய்வாராக. கர்த்தர் உங்களை பிழைக்க செய்வாராக. என்ன புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்கிறார், அந்த 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 கொள்ளிவாய் சர்ப்பமாக எதை குறிக்கிறது என்று சொன்னால் சிலுவையை குறிக்கிறது. இதற்கு முன்பதாக இந்த அற்பமான உணவு எதற்கு என்று இஸ்ரவேலர்கள் கேள்வி கேட்டார்கள். தேவன் தந்த மன்னாவை அசட்டையாய் பார்த்தார்கள். லிசன் மை பிரதர், உட்கார வச்சு கர்த்தர் சாப்பாடு கொடுத்த சாப்பாட்டை ஏளனமாய் எறினார்கள். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னாவை, இந்த மன்னாவை அசத்தியா எண்ணினார்கள். வார்த்தை அசத்தியா எண்ணாதே. இந்த அற்பமான உணவு எதற்கென்று கேட்டார்கள். தேவன் பார்த்தார், கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினார். எல்லாரையும் கடித்தது, மாண்டு போகிறார்கள். கம்பத்தை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், சர்ப்பத்தின் உருவத்தை செய்து வைத்தார். அதை நோக்கிப்பார், அதை நோக்கிப்பார், அதை நோக்கி பார்த்தவன் பிழைப்பார். எதை நோக்கிப்பார்? கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை, கிறிஸ்துவை நோக்கிப்பார், சிலுவையை நோக்கிப்பார். கெட்டு போறவனுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவனுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. சொல்ல மாட்டீங்களா? அதை நோக்கிப்பார், உன்னதத்தை நோக்கிப்பார், அதுதான் உனக்கு பிழைப்பு. சிலுவையை நோக்கிப்பார், சிலுவையில்பட்ட பாடுகளை நோக்கிப்பார், ஆணி பாய்ந்த கரத்தை நோக்கிப்பார், ஆணி பாய்ந்த கால்களை நோக்கிப்பார், 39 கசைகளை வாங்கினாரே அந்த காயத்தை நோக்கிப்பார், தலையில முற்கிடம் சுட்டப்பட்ட ரத்தம் சிந்தி அதை நோக்கிப்பார். அதுதான் நமக்கு ஜீவ கிரீடத்தை, மகிமையின் கிரீடத்தை, வாழாத கிரீடத்தை, மகிழ்ச்சி கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறதை அதை நோக்கிப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்பொழுது பிழைப்பாய். கல்வாரி சிலுவை நோக்கிப்பார், பிழைப்பாய். ஆமென் சொல்லுங்களேன். எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து நான் எப்போ பக்கத்துல இருக்கிற பெட்டி கடைக்கு போனா கூட நெத்தியில ஒரு சிலுவை போட்டு அனுப்புவாங்க. பக்கத்துல இருக்கிற பெட்டி கடைக்கு போனாலும் நெத்தியில சிலுவை போட்டு அனுப்புவாங்க. உண்மையா சொல்றேன், அதுதான் என்ன காப்பாத்தி இருக்கு. அந்த சிலுவை தான், அந்த சிலுவை, அந்த அடையாளம் தான் காப்பாத்தி இருக்கு. சொல்ல மாட்டீங்களா? ஜோம் பண்ணி அனுப்புற ஜெபம் தான் காப்பாத்துது. உங்க பிள்ளைகள் மேல கையை வச்சு அபிஷேகம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் மேல கையை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டே வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் பூசி அபிஷேகம் பண்ணுங்க. எல்லாருமே உங்க பிள்ளைகளை வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் பூசி அபிஷேகம் பண்ணுங்க. ஆமென் இல்லையா? அல்லேலூயா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். குழந்தை இல்லாத நாட்களிலே என் மனைவி வயிற்றில் அடிக்கடி கைகளை வைத்து, ஆண்டவரே ஒரு நாள் உண்டு என்னை அபிஷேகம் பண்ணி, என் குழந்தையை அபிஷேகம் பண்ணி ஒரு கருவை உண்டாக்குவேன். இப்பொழுதே நான் கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். 10 வருஷமா கையை வச்சு ஆசீர்வதிச்சுட்டே இருந்தாங்க. 8 முறை இழந்திருக்கிறாங்க. ஆனாலும் கையை வச்சு ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிற அந்த ஆசீர்வாதம் தான் ஒரு நாள் கருவை உண்டாகும்படி கர்த்தர் வாக்கியது. நீ தீர்க்க தரிசனமா செஞ்சு பார், கர்த்தர் உன் கருவை திறப்பார். இந்த மாதம் அடைக்கப்பட்ட கருவெல்லாம் திறக்கப்படுவதாக. 18 கற்பங்கள் இயேசு நாமத்தில் திறக்கப்படுவதாக. சத்தமா சொல்லுங்க. எந்த குடும்பத்தார் உன்னை ஏளனமாய் பார்க்கிறாரோ தலையை அவர் மத்தியில் தலையை உயர்த்துவாராக. கர்த்தர் உங்களை பிழைக்க செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை பிழைக்க செய்வாராக. சிலுவை பற்றி உபதேசம் உன்னை பிழைக்க செய்யும். ஹல்லேலூயா. உபாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். முற்பகையின்றி கைப்பிசகாய் பிறனை கொன்றவன் அடைக்கல பட்டணங்களில் ஒரு பட்டணத்தில் தப்பியோடி பிழைத்திருக்கும்படியாக. அடைக்கல பட்டணத்திலே தப்பி அடைக்கல பட்டணத்துக்குள் வந்தால் பிழைப்பாய். அடைக்கல பட்டணம் என்று சொன்னால் கர்த்தருடைய சபை, தேவனுடைய கூடாரம். மாசத்துக்கு ஒரு முறை தான் தரிசன கூடாரம். எனக்கு சபை ஊழியம் கொடுக்கல, எனக்கு கொடுத்திருக்க தரிசன கூடாரம் 7 தரிசன கூடாரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு சோதனை. திருச்சியிலே நமக்கு ஒரு தரிசன கூடாரமா இந்த ஹால கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வரக்கூடிய நாட்களிலே சொந்த இடத்துல உட்கார்ந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு போறீங்க,
நீங்க எல்லாம் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கிறீங்க, உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆவிலே காண்கிறவன் நான். எத்தனையோ இருள், எத்தனையோ பலவீனம், எத்தனையோ வியாதி, எத்தனையோ போராட்டம், எத்தனையோ சிறையிருப்பு, எத்தனையோ சத்துரு, எத்தனையோ மந்திரம், எத்தனையோ சூனியம், எத்தனையோ செய்வினை, எத்தனையோ ஏவலாவி, எத்தனையோ செத்தாவி, எத்தனையோ வன்சர்ப்பத்தின் ஆவிகள், எத்தனையோ வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் மாத்திரம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை குறித்து சாத்தானுடைய மண்டலத்தில் எழுதி வைத்திருக்கிற எத்தனை விதமான தவறான எழுத்துக்கள், சாத்தானுடைய திட்டங்கள், இதெல்லாம் போராட்டத்தின் நடுவில் வந்து உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியாது, அடுத்த 1 மணி நேரம் தான் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த 1 மணி நேரம் புறப்பட்டு வருகிற வார்த்தை உங்க சிரசின் மேல, உங்களுடைய ஆவி மேல, உங்க ஆத்மா மேல, உங்க எலும்புக்குள்ள, உங்க நரம்புக்குள்ள, உங்க தசைகளுக்குள்ள, உங்களுடைய பினான்ஸ்க்குள்ள, தொழிலுக்குள்ள, வீட்டுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் அனுப்புகிறார். அந்த இருள, அந்த மந்திரத்தை, அந்த சூரியத்தை, அந்த செய்வினைய, அந்த கட்டுகளை, அந்த நுகத்தை கர்த்தர் உடைத்தெறிவாராக. இன்னொன்னு கர்த்தர் சொல்கிறார், நீங்க உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு தெரியாது என்ன நடக்கிறது. வெளியே கர்த்தர் உயிரின பட்டயத்தை தூதனை நிறுத்தி கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாம் இஸ்ரவேல் உயிரின பட்டயத்தை கர்த்தர் தம்முடைய தூதனை நிறுத்தி நமக்கு யுத்தம் பண்ணுவாராக. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குரல்மாய் சாத்தானுடைய மண்டலத்தில் எழுதி வைத்திருக்கிற தவறான எழுத்துக்களை இந்த ராத்திரி ஆட்டுக்குட்டி நடந்தால் அழிப்பாராக. அடுத்த மாதம் வரும்போது ஒவ்வொரு வீடு சாட்சி சொல்றோம், ஒவ்வொரு ஆத்மாவும் சாட்சி சொல்றீங்க. நீ என்ன காரியத்துக்கு ஜெபித்தாயோ அந்த காரியத்தை குறித்து சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. பரலோகம் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா, ஆமென். நான் தாவீது அழகாய் சொல்வான், ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, கரடி வந்தது, மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அது வாய்க்கு தப்புவித்தேன். பாருங்க, அது வாய்க்கு நாங்கள் உங்களை தப்புவித்து விடுவோம். சிங்கத்தின் வாய்க்கும் கரடிக்கு வாய்க்கும் உங்களை தப்புவித்து விடுவோம். நீங்க வந்து உட்கார்ந்து கைத்தட்டி பாடும் பொழுது அந்த சிங்கம் உன்னை கடிச்சு கொதற, உன்னை கொல்ல நினைக்கிற சிங்கத்தின் வாய்க்கு நீ தப்புவிக்கப்படுவார். கரடின் வாய்க்கு தப்புவிக்கப்படுவார். சர்ப்பத்தின் வாய்க்கு தப்புவிக்கப்படுவார். ஓநாயின் வாய்க்கு தப்புவிக்கப்படுவார். சிறுநரின் வாய்க்கு தப்புவிக்கப்படுவார். பிள்ளைகளின் வாய்க்கு தப்புவிக்கப்படுவார். எந்தெந்த பிசாசெல்லாம் உன்னை தொடர நினைக்கிற கர்த்தர் தப்புவிப்பாராக, தப்புவிப்பாராக. விபத்துக்கு உன்னை தப்புவிப்பாராக, தப்புவிப்பாராக. கண்ணிக்கு குருவி தப்புறது ஒரு ஆத்மா தப்புவதாக. பேசுகிறவர் மனிதன் அல்ல, கர்த்தருடைய ஆவியில பேசிக் கொண்டிருக்கிறார். வானம் திறக்கப்பட்டாயிற்று. தேவனுடைய திறந்த அபிஷேகம் இந்த ராத்திரி ஒரு சிரசில் கர்த்தர் கட்டவிழ்க்கும்படிக்கு சிங்காசனத்தை நான் பார்த்தேன். சிங்காசனத்தில் ஒரு ஜீவ நதி இப்பொழுது புறப்பட்டு வருவதை பார்க்கிறேன். வாய்களை விரிவாய் பிறமகனே, வாய்களை விரிவாய் வீட்டில் ஜெபிக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைத்தெறிவாராக. இப்பொழுது உங்க சிரசில் சொந்த ஆவி ஊற்றுவாராக. பேசுகிறவர் மனிதன் அல்ல, நாளை அக்கினியில் அபிஷேகித்த கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ராக சிங்கம் எழுந்திருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை நான் பார்த்தேன். இப்பொழுது அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு. வீட்டின் செயலுக்கு கர்த்தர் மாற்றுகிறார். அடுத்த மாசம் கர்த்தருடைய சாத்தியம் நிறுத்துவாராக. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவாராக. சங்கிலிகளை கர்த்தர் அறுப்பாராக. விடுதலை உண்டாவதாக. அடுத்த மாசம் 16 சாட்சி சொல்ல வைப்பாராக. யார் யார் உங்க இதயத்தில் வச்சு என்ன காரியத்துக்கு ஜெபிச்சீங்களோ அடுத்த வருஷம் இதே நேரத்துக்குள் உன்னை பின் தொடர்ந்த சிங்கத்தை கர்த்தர் முடிப்பாராக. உன்னை கவிக்கொள்ள நினைக்கிற கரடியை கர்த்தர் எரிப்பாராக. உனக்கு உடல்மாறு அம்புகளை கர்த்தர் உடைப்பாராக. உன் பிணம்ச கை வைக்கிற சாத்தானுடைய கைகளை முடிப்பாராக. அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறப்பாராக. உன்னை பிழைக்க கர்த்தர் செய்வாராக. இல்லாமல் இருக்கிறவர்கள் வாழ்வதாக. அடுத்து என்ன செய்ய என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் உனக்கு முன்னப்போ கர்த்தர் செய்து முடிக்கிறது. ஒரு சாட்சி சொல்ல வைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளிப்பாராக. பேசுகிறவர் மனிதன் அல்ல, கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த அக்கினி புறப்பட்டு வரட்டும். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் அதிசயத்தை காண்பாயா. ஆமென். ஆமென். முற்பகை வேண்டாம். என்ன சொல்லுங்க? முற்பகை வேண்டாம். யாரையும் பகைக்காதீங்க. எல்லாரும் பிடிக்க சொல்ல முடியும். என்ன எல்லாருக்கும் பிடிக்க சொல்ல முடியும். நிறைய பேர் எனக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி பாருங்க. நிறைய பேர் எனக்கு பிடிக்காதுங்க. ஆனா எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். ஐயோ ராமேன்னு சொல்ல மாட்டீங்க. உண்மையாவே நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்காது. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கடந்த முறை கோயம்புத்தூர்ல ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அவர் என்னை இன்வைட் பண்ணியிருந்தார். 3 நாள் கன்வென்ஷன். யார் யாரோ என்னென்னவோ என்னை பத்தி அவர்கிட்ட வத்தி வச்சிருக்காங்க. சொல்ல மாட்டீங்களா? அவர் என்னை இன்வைட் பண்ணிட்டாரு, நோட்டீஸ் அடிச்சிட்டாரு. வேற வழி இல்ல, நான் போய் தான் ஆகணும், பிரசங்கித்து ஆகணும். 3 நாள் அவங்க என்ன வாட்ச் பண்ணாங்க. ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க இவருக்கு ஸ்டார் ஹோட்டல் போடணும்னு. இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு ஏசி ரூம் போட்டாதான் இருப்பாரு.
இருக்கீங்களா இல்லைங்களா? இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க, அவர் நிறைய காணிக்க வாங்குவார். தங்கமானவங்களா இருக்காங்க. சொன்னவங்க அத்தனை பேருமே சொல்ல விரும்பவில்லை. இதை சுமந்து கொண்டு ஓடுகிறவர்கள், வேற வார்த்தை இல்லை. 3 நாள் கூட்டம் முடிந்த பிற்பாடு அன்று ராத்திரி அந்த போதகர் என்னோட பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டு பேசினார். என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார். உங்களை இன்வைட் பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் நெகட்டிவா சொன்னாங்க. நீங்க சொல்ற சாப்பாடு தான், நீங்க இப்படிதான் கேட்பீங்களா, நீங்க இப்படிதான் இருப்பீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து பார்த்தேன், நீங்க ஒண்ணுமே கேட்கல. நான் வெஜிடேரியன் கூட வேண்டான்ட்டீங்க. சிம்பிளா வந்தீங்க, சாதாரணமான ஒரு இடத்துல இருந்தீங்க, எதையுமே நீங்க இது பண்ணல, காணிக்க வேண்டாம் சொல்றீங்க. சொன்னது அத்தனை மாறா இருந்தது. இத்தனை பேருக்கு உங்களை பிடிக்காதா அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணி தொலைய? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற சிலர் உண்டு, எத்தனையோ வருடங்களாக என்னோட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும், யாருக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. அவர்களும் நம்மளை குறிச்சு நல்ல சர்டிபிகேட் கொடுத்து அதை விட பெருசு உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. விசுவாசம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். நான் சொன்னேன், அப்படி சொன்னவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தப்பு தப்பாய் பேசுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பின்னால பேசுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே சொல்லுவேன். இந்த கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். சத்துருக்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு பிடிக்காது என்று சொல்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு பிடிக்காது என்று சொல்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை பத்தி தப்பு தப்பா கோல் முக்கி விடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குடித்தோடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பேரை கெடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை குறித்து தவறை அவதூறுபடுத்துகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பின்னால பேசுகிறவர்களை கர்த்தர் சொல்லும்போது என்ன தெரியுமா நடக்கும்? கர்த்தர் உங்களை அடுத்தபடி தானா உயர்த்திவாரு, தானா உயர்த்திவாரு. சொல்ல மாட்டீங்களா? நீ தேடி போகிற ஆசீர்வாதம் தேடி வந்து அல்லேலூயா. பேசுகிறவர்கள் அப்படியே இருப்பார்கள், நம்மளை எப்படியோ கொண்டு போவார். புரிஞ்சவன் ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் நல்லது. நம்ம குறித்து தப்பா பேசுறது நல்லது. மாமியார் வீட்டுல பேசலாம், மாமனார் வீட்டுல பேசலாம், சொந்தக்காரங்க பேசலாம், உறவினர்கள் பேசலாம், நம்ம வீட்டு பிள்ளையை பத்தி பேசலாம். யார் வேணா என்ன வேணா பேசட்டும். நமக்கு பேசுறதுக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற 22 வசன அதிகாரத்தை என் அப்பா எழுதி வச்சிருக்கிறாரு. அதை பத்தி பேச பேச அற்புதம் நடந்துட்டே இருக்கும். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. இவைகளை பத்தி பேச நமக்கு பெருமை உண்டாகும். இவைகளை பத்தி பேச நமக்கு ஜீவன் உண்டாகும். இவைகளை பத்தி பேச நமக்கு வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நம்மை தழைக்க பண்ணுவா, வாழ வைப்பா, அடக்க வைப்பா, மேன்மையா வைப்பா, உயர்த்தி வைப்பா. நம்ம யாரை பத்தி பேசுறது நமக்கு அதிகாரம் இல்ல. அல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வசனம் வேகமாய் வார்த்தைக்குள் போகிற டைம் இல்ல. ஐயோ, டைம் ஆயிட்டே இருக்கு. இருக்கீங்களா இல்லையா தெரியல. நீ நியாயாதிபதிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை விளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. கவனிங்கள், இதுல இருக்கிற வசனத்தின் ஆழத்தை சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுகிற வெளிப்பாடை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அதிகாரத்துல 3 விதமான யுத்தங்களை தாண்டின மனுஷன். ஒன்று, சிங்கத்தை ஒரு நரி வாழை பிடிச்சு இன்னொரு நரி வாழை பிடிச்சு கட்டி நடுவில் ஒரு தீப்பந்தத்தை வைத்தான். ஒரு நரி வாழை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா, இன்னொரு நரி வாழை பிடிக்கிறது கஷ்டம். ரெண்டத்தையும் பிடிச்சி கட்டி நடுவில் ஒரு தீப்பந்தம். 300 நரி, 150 தீப்பந்தம் பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையில விட்டான். நம்பர் 2, ஒரு புது கயிறை வச்சு அவனை கட்டுனாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அதை முறித்து போட்டார். 3வது, ஒரு கழுதையுடைய பச்சைத்தாடை எலும்பை எடுத்து 1000 பேர் அடித்தார். 3 போராட்டமான யுத்தத்தை தாண்டினவன் மரணத்துக்குள் போயிட்டான். சாக நிலைமைக்கு போய் தண்ணிக்கு நிக்கிறான். தண்ணி இல்ல. எந்த போராட்டத்தை தாண்டி தொண்டை வறண்டு போய் என்னால முடியல, என்னால முடியல, என்னால முடியல, என்னால முடியல பிரதர், ரொம்ப முடியல, போராட்டத்தின் மேல போராட்டம், என்னால முடியவே இல்ல, அலைஞ்சு 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 மனசு நொந்துட்ட, என்னால முடியல என்று சொல்லி யார் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ அன்றைக்கு கர்த்தர் ஒரு பள்ளத்தை வெட்டி ஒரு தண்ணீரை உண்டாக்கி அவன் தாகத்தை தீர்த்து முடியாதவனுக்கு முடிய வைத்து சாக போகிறவனுக்கு பலனை கொடுத்து ஜீவனை கொடுத்து விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுகிறேன். இன்றைக்கு தேவன் சொல்கிறார், வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிற தண்ணீர் ஜீவ தண்ணீர். அந்த அபிஷேகத்தை ஊற்றுவாராக, 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 ஊற்றுவாராக. சொல்ல சொல்ல
ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் தான். நான் கொடுக்கும் தண்ணீரை பருகிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். மாட்டீங்களா? குடத்தோட வந்தா இருக்கீங்களா? குடத்தோட வந்தா விடுதலையோட போனா, விபச்சாரியா வந்தா ஊழியக்காரியா போனா, பாவியோட வந்தா பரிசுத்தமா போனா. சொல்லுங்களேன். தனியா வந்தா இயேசுவோட போனா, தனியா வந்தா ஊழியக்காரியா அனுப்பிட்டாரு. ஊரே கேவலமா பார்த்த சோரம் போன விபச்சார ஸ்திரீ அதே ஊருக்குள்ள கர்த்தர் ஊழியக்காரியை மாத்தி வச்சாரு. எந்த ஊரெல்லாம் உன்னை கேவலமா பார்க்குதோ அந்த ஊருக்குள்ளதான் கர்த்தர் கொண்டு பெரிய காரியங்கள் செய்வாரு. எந்த சொந்த மதம் கேவலமா பார்க்குதோ அவங்க நடந்தோம் தலை உயர்த்துவாரு. எந்த ஜனம் எல்லாம் நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்ட, உருப்பட மாட்ட, ஒண்ணு இல்லாம போவ, நாசமா போக சொல்றாங்க, அவர்களுக்கு மத்தியில தான் கர்த்தர் பிழைக்க வைப்பாரு, ஜெயிக்க வைப்பாரு, பிழைக்க வைப்பாரு, ஜெயிக்க வைப்பாரு, பிழைக்க வைப்பாரு, பிரிக்க வைப்பாரு, படைக்க வைப்பாரு, ஜெயிக்க வைப்பாரு. இதெல்லாம் தாண்டி வாங்க. அதுதான் அடையாளம். புரிஞ்சா? ஸ்தோத்திரம். யோசேப்பு சிறைச்சாலை போகிறது அடையாளம் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது. நல்லதா சொல்லுங்களேன். 40 வருஷம் ஆரம்பிக்கிறது அடையாளம். இஸ்ரவேல் ஜனத்தை கொண்டு அவர் கானானுக்கு நடத்துகிற கிருபை யோசேப்பு உண்டு என்பது. புரிஞ்சாலும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ எந்தெந்த கசப்புகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் தாண்டுகிறாயோ அதெல்லாம் அடையாளங்கள். கர்த்தர் உன்னை மகிமையும் மேன்மையும் ஆசீர்வாதம் மகுடமாய் சூட்டி உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாக வைப்பது. புரிஞ்சாலும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாங்குங்க, தாங்குங்க. தொண்டை வறண்டு போச்சு, பலம் இல்ல, நொந்துட்டான், செத்துருவோமோ நினைச்சான், விடமாட்டான். மரண எல்லைக்கு போய் நிற்கிற நிலைமைக்கு சத்துரு கொண்டு போய் நிறுத்தினாலும் மரண கண்ணீர் தெரிக்க வைத்து உனக்கு ஜீவனை கொடுக்கிறவர் சொல்கிறார். சொல்லுங்களேன். சொல்லுங்க. கர்த்தாவே, நான் பார்க்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு தான் என் காலம் முடியும். மெதுவா சொல்லுங்க. ஆண்டவர் கேட்கிறபோது அல்லேலூயா. சொல்லுங்களேன். சொல்லுங்க. இயேசுவே, நான் பார்க்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு தான் என் காலத்தை கர்த்தர் முடிப்பார். என் கால கர்த்தருடைய கரத்துல. என் காலம் யார் கரத்துல? இல்ல சொல்லுங்க. நம் காலம் யார் கரத்தில்? நம் காலம் யார் கரத்தில்? கொரோனா கரத்தில் இல்ல, கர்த்தருடைய கரத்தில். ஒமிக்ரான் கரத்தில், கர்த்தருடைய கரத்தில். சத்தமா சொல்லுங்களேன். ஆட்டு வீட்டு கர்த்தருடைய கரத்தில், ஆடி துடிப்பு கர்த்தருடைய கரத்தில், ரத்த ஓட்டம் கர்த்தருடைய கரத்தில். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. தேவன் அப்படி வைப்பாராக. சமயம் இல்ல. ஐயோ, டைம் ஓடிட்டே இருக்கு. கர்த்தர் உங்களை பிழைக்க செய்வாராக, தழைக்க செய்வாராக, செழிக்க செய்வாராக, துளிர்க்க செய்வாராக, உங்களை பிழை போட்டுவாராக. அல்லேலூயா. ஒரே பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். 2 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 21 வசனம். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ராஜாவாகிய ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். நான் செத்தாலும் பிழைச்சாலும் நான் தாவீதோட தான் இருப்பேன் சொன்னவன் ஈத்தாய். தாவீது யாருங்க? அபிஷேகம் பெற்றவன். தாவீது யாருங்க? ராஜரிக அபிஷேகம் பெற்றவன். தாவீது யாருங்க? தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்றவன். தாவீது யாருங்க? ஆசாரியத்துவத்தின் அபிஷேகம் பெற்றவன். தாவீது யாருங்க? உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவன். தாவீது யாருங்க? ஏகோத்தை தரித்தவன். தாவீது யாருங்க? அபிஷேக தைலத்தால் நிரப்பப்பட்ட மனுஷன். தாவீது யாருங்க? ராஜாவாய் அழைக்கப்பட்ட மனுஷன். சொல்ல மாட்டீங்களா? தாவீதின் குமாரனின் பத்திமை கூப்பிடுற அளவுக்கு கர்த்தர் தாவீதின் வம்சத்தில் வந்த குமாரனாகிய கிறிஸ்து இருக்கீங்களா? அல்லேலூயா. தாவீது யாருங்க? ராட்சதரை அழிக்கிறவன். தாவீது யாருங்க? பராக்கிரமசாலி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒலிவ மரமா இருக்கிற கிருபை பெற்ற மனுஷனோட ஈத்தா இருக்க விரும்பினா அதனாலதான் பிழைச்சான். நீ பிழைக்கணும்னா ஒலிவ மரத்தின் நிழல்ல, கிருபை பெற்ற ஆட்களோட நிழல்ல, பரிசுத்தவானுடைய நிழல்ல. புரிஞ்சா ஒரு ஆமென். தப்பான ஆட்கள்ல போய் நின்றாதீங்க. உங்களை ஏமாத்தி வஞ்சித்து உங்களிடத்துல இருந்து பணத்தை பிடுங்கி பொருளை பிடுங்கி உங்களை வஞ்சித்து வசமாய் பேசி சிரிச்சு பேசலாம். பழகி பார்த்தாதான் தெரியும். பழகி பாருங்க. யாரா இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு தீர்மானிக்காதீங்க. பழகி பார்த்தாதான் தெரியும். காரியத்துக்காக யாரோட ஒட்டாதீங்க, சுயநலத்துக்காக யாரோட ஒட்டாதீங்க, சுயாதத்துக்காக யாரோட ஒட்டாதீங்க. உண்மையான அன்போடு ஒட்டுகிற இருதயத்தோடு சேர்ந்து கொள்ளுங்க. தாவீதுக்கு அது உண்மையான தேவ அன்புள்ள மனுஷன். அதனால ஈத்தாய் அவனோட இருந்தான். அவனோட எருசலேமுக்கு போனான்.
சொல்லுங்களே. அல்லேலூயா. தாவீதோடு எருசலேமுக்கு போனவர்கள் எல்லாம் காக்கப்பட்டார்கள். எருசலேமில் இருக்கிற வரைக்கும் நீயும் காக்கப்படுவாய். அல்லேலூயா. எருசலேம் என்பது கர்த்தருடைய நகரம். உங்க வீட்டை கர்த்தர் எருசலேமாய் வைப்பாராக. உங்க வீட்டை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. இந்த எருசலேமுக்குள் வந்திருக்கிறாய், நீ காக்கப்படுவாய். கர்த்தர் நினைக்கிற பட்டணத்துக்குள் வந்திருக்கிறாய், காக்கப்படுவாய். நான் சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது, தரிசனத்தை பார்க்கிறேன். இந்த இடத்தை சுற்றிலும் கர்த்தர் ஒரு அக்கினி மதிலை கட்டுகிறார். 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 சொல்லும் பொழுது உங்க வீட்டை சுற்றி ஒரு அக்கினி மதிலை கட்டுகிறார். ஒரு ஆவி ஆத்மா சரீரத்தை சுற்றி அக்கினி மதிலை கட்டுகிறார். உங்களுடைய காணியாட்சி நிலங்களை சுற்றி அக்கினி மதிலை கட்டுகிறார். கட்டுகிற வீட்டை குறித்து அக்கினி மதிலை கட்டுகிறார். உன்னை சுற்றிலும் அக்கினி மதில் கட்டப்படுகிறது. பிசாசு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. சத்துரு தேடினாலும் தொட முடியாது. சத்துரு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் எத்தனை சாத்தான தூதர்கள் வந்தாலும் அவனை தொட முடியாது. அவன் மகிமையை கர்த்தர் வைப்பாராக. அந்த மகிமையை கர்த்தர் மூடுவாராக. அந்த மகிமையை மூடி சூட்டுவாராக. அல்லேலூயா. நான் கூட கை செபிக்க போகிறேன். சமயம் ஆயிற்று. ஏன்னா நான் 10 மணிக்கு போகணுமே, நீங்களும் 10 மணிக்குள்ள போய் சேரணுமே. அல்லேலூயா. அடுத்த மாதம் 16ஆம் தேதி சந்திக்க கிருபை தருவாராக. எழுந்து நிற்கலாமா? கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாசலை திறப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கணும். யாரும் கர்த்தருக்காக நில்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, திங்கட்கிழமை காலையில் ஆந்திரா போயிட்டு ஆந்திரா முடிச்சுட்டு வெள்ளூர் போயிட்டு வெள்ளூர் முடிச்சுட்டு நேற்று காலையில் திருப்பதி மீட்டிங் முடிச்சுட்டு திருப்பதியிலிருந்து மறுபடியும் இன்னொரு ஆந்திராவில் இன்னொரு பகுதியில் மீட்டிங் முடிச்சுட்டு இங்க அங்க அங்க இங்க ஓடிட்டு இருக்கீங்களா? நைட்டு 10 மணிக்குள்ள அடிச்சு புரண்டு எப்படியோ மறுபடியும் வெள்ளூர்ல வந்து ஸ்டே பண்ணிட்டு காலையில மறுபடியும் கிளம்பி இங்க வந்து நான் நிக்கிறேன். நான் எவ்வளவு நின்று இருக்கிறேன், எவ்வளவு ஓடுறேன். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நிக்கிறோமோ கர்த்தர் நமக்காக நிற்பார். சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் செய்யறோம்னா அவர் மேல வச்சிருக்கிற அன்புதான். அவருக்காக எதையும் செய்யலாம். இயேசுக்காக எதையும் செய்யலாம், எதையும் கொடுக்கலாம், ஜீவனையே கொடுக்கலாம். எதுக்கோ நாப்பகலாம் தூக்காமலாம் என்று உழைச்சிருக்கோம். நன்றி கெட்டவனுங்க வேலை வாங்கி உன்னை தூக்கி எரிஞ்சவெல்லாம் உண்டு. நீ உழைச்சி 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 உன்னை தூக்கி குப்பையில போட்டவங்க உண்டு. ஆனா கர்த்தருக்காக நின்று பாருங்க, உங்களை கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு அபிஷேக பாட்டை பாடும். அக்கினி இறங்கும். உங்க வியாதி பலவீனத்தெல்லாம் கர்த்தர் சுட்டெரிப்பார். பூரண சுகத்தின் பலனை கொடுப்பார். அதுக்கு பின்பு நான் ஒரு 5 நிமிடத்திற்குள் எல்லாருக்கும் என்ன பூசுங்க. கொஞ்சம் எனக்கு உங்களோட சப்போர்ட் ஒத்துழைப்பு எனக்கு வேணும். ஜோம் பண்ணி முடிச்ச பிற்பாடு எண்ணெய் பூசி முடித்த உடனே கைகளை தட்ட சொல்லுவேன். ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கும். உங்களை குறிச்சு சத்துடைய மண்டலத்தில் எழுதி வச்ச திட்டங்களை நான் உடனே தெரிவா. ஒரு விசேஷத்தை வல்லமை வைப்பார். வருஷம் முழுவதும் கர்த்தர்களை காப்பார். வருஷம் முழுவதும் கர்த்தர்களை காப்பார். எல்லா கண்களை மூடிக்கொள்ளுங்க. லால்பாரோ சத்த லகுடா கமான்கா ரபா எல்லா வாய்களை திறந்து ஓ ரகுதினியா ஷபா கபா லபா ரபா ரைகுல்லா ரகதா டலபோ ஷியாத்த ரகதா ரைகுல்லா பங்குலோ இது ஈரமாசையில இது நீரம்ப இறங்கி வாரோகே. அல்லேலூயா. ஈரமாசையில எங்கள் உள்ளம் நீரம்ப இறங்கி வாரோகே.
அவருடைய பெயர் டேவிட். என் இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறத நான் பார்க்கிறேன். வீட்டுக்கு நேர தூதனை அனுப்புகிறார். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற போராட்டம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை கர்த்தர் இப்ப மாற்றி போடுகிறார். நீ என்ன காரியத்துக்கு ஜெபிச்சீங்களோ ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண்கள் காண்பதாக. எப்சிபா, தேவ கரம் உங்களை தொடுகிறத நான் பார்க்கிறேன். மகளே, தேவ கரம் உன்னை தொடுகிறது. நீ வடித்த கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். வடித்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். வேலைக்கு அழைத்தவர்கள் தைரியமா என்ன வரலாம். தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தலாம். இது நிமித்தம் அவருடைய நாம மகிமைப்படும். சொல்லும் போது நீ கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறத பார்க்கிறேன். மாறா மதுரமாய் மாறுகிறது. வீட்டின் சிறையிருப்பை மாற்றுகிறார். மகளே, வீட்டின் சிறையிருப்பை மாற்றுகிறார். வீட்டின் சிறையிருப்பை மாற்றுகிறார். வீட்டின் சிறையிருப்பை மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் காண்பார். மரண கண்ணிகள் தெரிப்பதாக, ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டுகள் வெளியேறி போவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நல்ல முழு கரத்தோடு கைகளை தட்டி நிமிர முடியாத, கை தூக்க முடியாத வலி இருக்கிற வேதனை இருக்கிறத செக் பண்ணி பாருங்க. இந்த இப்போ என் சரீரத்தை தொட்டா எனக்கு ஒரு விடுதலை. வரும்போது நான் ரொம்ப முடியாம வந்தேன், இப்ப நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். என்னை தொட்டாருன்றவங்க கைத்து காட்டுங்க. நல்ல கைத்து காட்டுங்க. நல்ல கைத்து காட்டுங்க. சமயம் இல்ல, ஒரு சாட்சி தான். யார் சொல்ல தருவீங்க? இப்போ சுகம் உண்டாகிறவர்கள் செக் பண்ணி பாருங்க. மறைவிடத்தின் வியாதி சுகமாக்குற தங்கச்சி, மறைவிடத்தின் வியாதி சுகமாக்குறாரு. நான் போன வாரம் சென்னை போயிருந்தேன். போயிட்டு வந்ததுலேருந்து பயங்கரமான இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி பயங்கர புண்ணு, வலி என்னால் தாங்க முடியல. வரப்போ நான் ப்ரே பண்ணிகிட்டே வந்தேன். எப்போ நான் ப்ரே முடிகிற வரையும் இருமலே வரக்கூடாது, அந்த ஸ்கோப் பெயினை எடுத்துக்கொள்ளணும் ப்ரே. அப்புறம் கிருபையினால உண்மையுமே எனக்கு நான் திரும்ப அந்த இருமல் எனக்கு வரவே இல்லை. அந்த ப்ரேயர் ஆரம்பிச்சது முடிவு பண்ணியிருந்தவரை கர்த்தர் கிருபையாக காப்பாற்றினார். கர்த்தருக்கு சொல்கிறோம். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெயர் சொல்லி ஆண்டவர் ஆவியார் அழைத்தது டேவிட்னு பேர் சொன்னது நான் தான். சில காரியங்களுக்காக ஜெபித்து விழுந்தேன். இந்த பவர் கேம்புக்கு பேர் கொடுத்த பிற்பாடு ஒரு வித்தியாசம். ஆவில ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை, குடும்பத்தில் விடுதலை, எல்லா விஷயமும் விடுதலை. அந்த பேர் கொடுத்த பிற்பாடு ஒரு விடுதலை தான். விடுதலையோடு ஆண்டவர் ஆதரிக்க இன்னைக்கு கிருபை செய்தார். சாட்சியா நிகழ்ந்த ஆண்டவருக்கு நன்றி. சமயம் இல்ல, ஒரு 5 நிமிஷத்துல எல்லாருக்கும் எண்ணெய் பூசிடுவேன். வலிக்கு விழுந்து இடுப்பில் அடிப்பட்டு ரத்த கட்டி இருக்குங்க டாக்டர் சொன்னாரு. அப்போ இன்னைக்கு மத்தியானம் பக்கெட்டில் தண்ணி பூசுங்க, அவ்வளோதான். என்ன ஆச்சுன்னு தெரியாது, என்னால் குனிய முடியல, நின்று எதுவுமே செய்ய முடியல. கர்த்தருக்கு அவ்வளோ கஷ்டத்தோடு தான் வந்தேன். கர்த்தருக்கு என்ன சொல்ல மாட்டேன். பாட்டு லீட் பண்ணும்போது உங்க எல்லாருக்கும் நான் தலையில இந்த அபிஷேக தைலத்தை ஊற்றுவேன். ஒரு பாட்டு தான் இருக்கா, தேவ மனிதர்கள் என்ன பூசி ஜோம் பண்ண உடனே கரங்களை தட்டி ஒரு விசேஷித்த அபிஷேகத்தோட போங்க.
ஒயிட் ஷர்ட் சாரி மஞ்சள் ஷர்ட், எல்லோ சுடிதார், இன்னும் வாங்க. ஏகப்பட்ட பிரச்சனையோட இருக்கீங்க. நீங்களும் பிரதர், நீங்க யாரு? ஒரே ஃபேமிலி தானா? தள்ளி நீங்களா? நம்ம பயந்துட்டு தலைக்கு மேல பிரச்சனை. எப்படி தெரியுமா பாருங்க, கடலால தலைக்கு மேல இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. சுத்தமா நிம்மதி இல்லை. நீங்க 2 பேரும் வாழ்ந்து காட்ட நின்று காட்டன் தான் இணைஞ்சீங்க. கரெக்டா? உங்க குடும்பத்துல நீங்க இணையும் பொழுது நிறைய சவால்கள் இருந்துச்சு. சரிதானே? சிலருக்கு பிடிக்கவே இல்லை. சரிதானே? சிலர் எதிர்த்தார்கள். ஆனாலும் நின்று ஜெயிக்கணும்னு சொல்லிதான் நீங்க வாழ்க்கையை தொடங்கின தங்கச்சி. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் கேவலமாய் ஏளனமாய் பேசுகிற நிலைமைக்கு குடும்பத்துக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கிறார். எனக்கு தெரியாது, நான் இன்னைக்குதான் உங்க முகத்தை பாக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? அதனால தான் கர்த்தர் கரெக்டா பேசுறாரு. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரதர், கர்த்தர் உங்களுக்கு தெரிந்திருக்கிறார். உங்க 2 பேரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களை அபிஷேகமும் பண்ணிருக்கேன்னு சொல்றார். நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்கன்னு சொல்றார். நாம ரைட்டா தான்? ஆமென் தான் சொல்லுங்களேன். இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் நினைக்கிறேன், சொல்றவர் கர்த்தர். ஆனா தேவனுடைய திட்டத்தை மீறி பாதை மாறி போகாதீர்கள். கர்த்தருடைய அழைப்புக்கு விட்டு கொடுத்து வாங்க. எந்த ஜனம் எல்லாம் உடனே அப்படி இப்படிதான் பாக்குது, இதெல்லாம் தலைக்க செடிக்க கூட அப்படி மாதிரி பாக்குறாங்க. சுத்தமா கையில காசு தங்கல, சுத்தமா ஒரு இடத்துல நிரந்தரம் இல்ல, சுத்தமான ஒரு இடத்துல நிரந்தரமான ஆசீர்வாதம் இல்ல. அப்படியே இங்க அங்க 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 அழிஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கீங்க. ரைட்டா ராங்க தங்கச்சி? எனக்கு என்ன தெரியும்? இயேசு உண்மை உள்ளவர். நீங்களா வரல, பேசிட்டு இருக்கிறது கர்த்தர். தேவ பயம் இருக்கணும். தெளிவா சொல்றாரு, அசட்ட வேண்டாம். நிறைய அசட்டைனால நிறைய இழந்துட்டீங்க. உனக்குன்னு ஒரு கைப்பிடி இல்ல தங்கச்சி. உனக்கு தெரியும். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு இல்ல. வந்து நிறுத்துறது கர்த்தர், பேசுறவர் கர்த்தர். இதே ஊருக்குள்ள கர்த்தர் உள்ள தலைக்க பண்ணுவாரா? இவங்க மேல இருக்க சாப வார்த்தைகளை நான் கேன்சல் பண்றேன். தங்கச்சி நீங்க தான் வாங்க, உங்களுக்கும் பேசுறாரு. காட் பிளஸ் யூ மா. அப்பா சொன்ன வார்த்தை பிடிச்சுக்கோங்க. அடுத்த முறை வனாந்திரத்தில் இருக்கக்கூடாது, ஏதேன்ல இருக்கணும். தோல்வியில தங்கச்சி வாழ்க்கை தோத்து போல. என் வாழ்க்கை தோத்து போச்சுன்னு சொல்ற, என் குடும்ப வாழ்க்கை தோத்து போச்சுன்னு சொல்ற, துர்பாகியசாலின்னு சொல்ற, கொடுப்பனை அற்றவன் சொல்ற. நைட் தூக்கம் கிடையாது தெரியுமா? தூங்கி நாளாச்சு. ரைட்டா ராங்கா? ஆமென் தான் சொல்லுங்க. இந்த நாள் இன்று இரவு நல்ல உறக்கத்தை கட்டளையிடுவா. வாழ்க்கை ஒரு பகுதி பச்சை, ஒரு பகுதி காஞ்சுதான் இருக்கு. காய்ந்த பகுதியும் பச்சையாய் மாற்றுகிறவர். சிலர் பேசுறது இல்ல, தங்கச்சி. ஆனா இயேசு உன்னோட பேசுகிறவர். உன்னை கர்த்தர் உன் குடும்பத்துக்கு நடுவில் தழைக்கப்படுவார். வீட்டாருடைய குடும்பத்தாருக்கு நடுவில் தழைக்கப்படுவார். அக்கா, உன் கண்ணீர் மாறுது. நீ மட்டும் தான் வந்தியாக்கா? உன் கண்ணீர் மாறுது. நீ விட்ட கண்ணீருக்கு பதிலோட தான் அடுத்த மாசம் சாட்சி சொல்லுவார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுங்க. அது இடம் கொடுங்க. வல்லமை வல்லமை ஆவியே வல்லமை வல்லமை ஆவியே உம்மை அபிஷேகியோ. வல்லமை வல்லமை ஆவியே உம்மை அபிஷேகியோ. வல்லமை வல்லமை ஆவியே உம்மை அபிஷேகியோ. வெற்றியுமே வல்லமை
அபிஷேகம் எல்லாம் ஒரு நிமிடம் நல்லா கவனிங்க. முழு கருத்தோடு யாரும் கண்ண தரக்கூடாது. முழு கருத்தோடு தட்டுனா முழு கருத்தோடு தட்டணும். அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில கத்தி ஜெபிக்கிறீங்க, புதிய பாஷையை தருவார். அபிஷேகம் பெறாதவங்க இயேசுவே கத்துங்க. கத்தும் பொழுது உங்க வியாதி, பலவீனம், கட்டி எல்லாம் மறைஞ்சு போகும். பாத்தீங்களா? வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லா முழு கருத்தோடு கரங்களை தட்டி